ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா செய்யலாம். நான் ஒரு 3 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் பச்சை தண்ணியில். இந்த ஊறுந்த வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா இப்படி வடிகட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துடலாம். சேமியா நல்லா வெந்து எடுத்தாச்சு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் வேர்க்கடலையும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்ததுமே இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். வேக வச்சது நல்லா ஆறிடுச்சு. கையில் எடுத்து ஒட்டுறது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் வச்சுருக்கேன். தேங்காய் பால் இனிப்பாக செய்யலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏபிசி ஜூஸ் செஞ்சுருந்தேன் காலையில். பீட்ரூட் கேரட் ஆம்லா போட்டு செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். சாலட்ஸ் வச்சுக்கலாம். வெள்ளரிக்காய் சாலட். இந்த சேமியா இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிரோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிரோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ப்ளைனாக கிரேவியோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட். ஹெல்த்தியாகவும் இருக்கும், சேம் டைம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதோட நீங்கள் ஆம்லெட் வச்சு சாப்பிட்டுக்கலாம், முட்டை புரிஜி அந்த மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் ப்ரோட்டீனுக்காக. சிம்பிளாக இதுவே ஃபில்லிங்காகவும் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சு எடுத்த இந்த ராகி சேமியாவில் இனிப்பாக நம்ம செஞ்சுக்கலாம். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இந்த உப்பு. நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வேக வச்சுருந்தீங்கன்னா உப்பு வேண்டியதில்லை. நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் வேக வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துனா தான் நம்ம இனிப்பு சேர்த்தும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேமியாவை இப்போ நம்ம 2 விதமாக செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக சேமியா, ஆல்ரெடி ஏலக்காய் தூள் உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக தேங்காய் துருவல் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதோட கட் பண்ண வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் நாட்டு சக்கரை, தேங்காய் தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ராகி இனிப்பு சேமியா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெய்யெல்லாம் சேர்த்துனால, நெய் ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்துனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஏலக்காய் தூளும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். திக்கான தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். இதோட இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நீங்கள் இதோட வாழைப்பழம், ஆப்பிள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பாலோடு இப்படி சாப்பிட்டு பாருங்கள். வேக வச்ச ராகி சேமியா வச்சு நிறைய விதமான ரெசிபிஸ் செய்யலாம். நம்ம இன்றைக்கி இது 3 செஞ்சுருக்கோம். காரமாக செஞ்சுருக்கோம், இனிப்பாக 2 விதம் செஞ்சுருக்கோம். காரமாக செய்யும்போது நீங்கள் வேர்க்கடலை நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய கட் பண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கீரை சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம இஷ்டம் தான், நம்ம சேர்த்து செய்கிறது தான். எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பாகவும் நிறைய விதத்தில் நம்ம செய்யலாம். கண்டிப்பாக ராகி சேமியாவை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் டின்னருக்கு என்ன பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன். பப்பாளி ஒரு கப்பு, செம்பருத்தி டீ, ஒரு சப்பாத்தி, ஆம்லெட் ஒன்று, குருமா. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான டின்னர். ஆக்சுவலி இதில் லெமன் ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.